களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம். முதலாளி அந்த உட்கார்ந்திருக்கானே அவன் 1 நம்பர் ஃப்ராடு. அது மட்டும் இல்ல அவன் ஃபேமஸ் களவாணி பையன். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொம்பனாலும் இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாடி பார்த்தார்டி இருடி இன்னைக்கு உன் குடல்ல கோல் போட்டுறேன். ஒரே முடிவு எடுத்துடலாமா? ஒரே முடிவு எடுத்துடலாம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் 3 பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். 1 பணம், 2 எங்களுக்கு எதிரான நன்மதிப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவதூறுகளை பரப்பினார்கள். என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? என்ன சார், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு 100 விழுக்காடு வாக்குகளுக்கு பணமளித்து அப்பாவி மக்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. எமது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களே 14 முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவரே, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டவரே, கொள்கையை சொல்லி வாக்கு ஏற்கவில்லை, பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கினார். இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் திருமாவளவன் போட்டியிட்டார். சார் வடகரி போலாகுது. என்ன நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள். மானல்ல வெக்கம் இல்ல. அவனை பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லனா அவன் ஒன்னையும் தின்றுவான். விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவர் திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவுக்கு சொப்படிக்கிறார்கள், 2 சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஒரே நிலைப்பாடு தான். தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம். நாங்கள் யாரோட கூட்டணி சேருவதுக்கு எங்கள் கொள்கை இடம் கொடுக்காது. எங்களோட சேர்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு கோட்பாடு தான். நான் என் தலைவன் பிரபாகரன் யார் இந்தியாவில் சொல்லுவான்? இந்திய கட்சியில் எந்த கட்சி சொல்லும்? இல்ல தமிழ்நாட்டு கட்சியில் எந்த கட்சி சொல்லும்? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்னாலத்தோடு தலைநிமிர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? முதலாக சட்டமன்ற உறுப்பினராக திருமாவளவன் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்ததற்கு உதயசூரியன் தான் காரணமாக இருந்தது. மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அதுவும் உதயசூரியனின் துணையோடு தான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். தோட்டக்காரனும் பாத்துட்டான். அதனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை. இதை யாரும் கொண்டாடவில்லை. 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல், இத்தனை தேர்தல்களிலும் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமைக்கிற போதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவிடமும்
எம் நடராஜன் அவர்களிடத்திலும் நான் சொன்னேன். வாங்க வர சொல்லிட்டா முதல்ல கிளம்ப முடியும். உங்களோடு சேர்ந்துதான் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களால் பாமக அங்கீகாரம் பெற்றது. உங்களோடு சேர்ந்துதான் மதிமுக அங்கீகாரம் பெற்றது. மூன்றாவதாக உங்களோடு சேர்ந்து விசிக அங்கீகாரம் பெற்றதாக இருக்கட்டும். நாங்கள் தனிச்சின்னத்திலே போட்டியிட்டால் தானே அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி அல்லது திருமாவளவனை பயன்படுத்தி நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை நடத்திருக்கேன். அதை கண்டுக்காம நீ என்னமோ ஊடி போட்டு சர்வர் மாதிரி பில்லி போட்டுக்கிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்து விடலாம் என்று பலர் முயற்சித்தார். மாமாவா என்னையா சொல்றீங்க? அப்ப நான் உசுர கொடுத்து ரேப் பண்ணது ஒரு ரூபாய் செலவழிச்சு போன் பண்ணி ஓகே இருக்குங்களா? இந்த 16,500 திமுக கூட்டணிக்கு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை, எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும். வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத, வேற ஏதாவது ஊரை சொல்லு. கேவலப்படுத்தி காய் துப்பிட்டுருவேன். இன்னும் அவர்கள் பின்னாடி நிற்பது மான தமிழர்கள் தானா? இதை யோசிக்க வேண்டாமா? இந்த கட்சிகள் நமக்கானது தானா? இந்த அதிகாரம் நமக்கானது தானா? நமக்குத்தானா? நீ செத்த போதே நிற்காதவன் வேற எதுக்கடா நிற்பான்? உன் இளவுக்கே அழாதவன் எதுக்கு அழுவான்? எல்லாம் செஞ்சோம்டா. காலை இழந்தோம், கண்ணை இழந்தோம், கைகளை இழந்தோம், உயிரை இழந்தோம், ரத்தம் சிந்தனோம், கண்ணீர் சிந்தனோம், வீட்டை இழந்தோம், நாட்டை இழந்தோம், உறவுகளை பிரிஞ்சோம், எல்லாவற்றையும் இழந்தோம்டா. கடைசியாக மானம் என்கிற ஒன்றுக்காகத்தான் இவ்வளவு போராடணும். அந்த மானத்தையும் இழந்தோம்டா. எதற்காக? சுதந்திரம், விடுதலை என்ற ஒற்றை வார்த்தைக்காக. ஒரே நிலைப்பாடு தான். தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம். நாங்கள் யாரோட கூட்டணி சேருவதுக்கு எங்கள் கொள்கை இடம் கொடுக்காது. கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும். போராடித்தான் ஆக வேண்டும். எல்லா ஜம்புக்கும் மிஸ் ஆகி போனா பாரு, அவன் தான் கிரேட், அவன் தான் உண்மையான ஆம்பள, ஒரிஜினல் வீரன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.